மேடம் இந்த சைட் வந்து ஆவடி கண்ணாபாளையம் சிஎம்டிஏ ரெரா அப்ரூவ்டு 4700 வந்து பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. 4500 வந்து லான்ச்சிங் பிரைஸா கொடுத்துருக்காங்க மேடம். பிரைஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்தா நீங்க இருக்கு. 4500 வந்து மெயின்லயே அந்த ரேட் கிடைக்குது. இங்க இந்த இது கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கு. இது 4500னா இது ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி இருக்கு எனக்கு. இல்ல மேடம் 4500 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின்ல கிடைக்காது. ஓகே, இது கொஞ்சம் உள்ளதான் இருக்கு. ஆமா, உள்ள இருக்கிறதுனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ரேட். மெயின்ல எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா 5200 5300 அந்த ரேட் போயிட்டு இருக்கு. காம்படிட்டர்ஸ் வந்து 5300க்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நெகோஷியேட் பண்ணி 100ல இருந்து 150. ஏன்னா இது உள்ள கொஞ்சம் இன்டீரியரா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. ஓபனா சொல்லணும்னா இன்டீரியர் இருக்கிறதுனால மட்டும்தான் இது இந்த ரேட்டு. சைட்டு சுத்தி பாருங்க. இப்ப வீடுங்க எதுவுமே கிடையாது. வீடுங்க இல்லாததுனால மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு நம்ம கோட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு புரியுது. ஆக்சுவலா என்னன்னா உள்ளுக்குள்ள வீடே இல்லையா, அதான் சரி கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு வீடு கூட இல்ல. ஆமா, இன்னைய டேட்டுக்கு சேஃப்டியா இருக்குமா வந்தா, ஏன்னா தனியா இருக்கும் நம்ம ஃபேமிலியோட வந்து, அதனால அதை யோசிச்சுட்டு இருக்கேன். மேடம் இன்னைய டேட்டுக்கு ஆபீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 5 வில்லாஸ் ஆல்ரெடி வந்து புக்கிங் பண்ணிட்டாங்க. அவங்களே வந்து ஓனா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சேல் பண்ண போறாங்க. அது இல்லாம வந்து 7 கிளைண்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் அவங்க கட்ட போறாங்க. நீங்க வந்து புக் பண்ணி வீடு கட்ட ஆரம்பிக்கிற டைம்ல சுத்தி வீடு கட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க வந்து தனியா இருக்க போறீங்கன்ற ஒரு பயம் தேவையே கிடையாது. இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா எப்பவுமே 2 செக்யூரிட்டி வந்து சைட்ல போட்டு வச்சிருக்கும். டே அண்ட் நைட் எப்பயுமே மாறி மாறி இருப்பாங்க. இந்த சைட் கம்யூனிட்டி ஆளுங்களை தவிர மிச்சம் யாருக்குமே உள்ள வர முடியாது. ஸோ இதை வந்து மெயின் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ரீமியமா எடுத்துட்டு வந்திருக்கோம். காரணம் என்னன்னா இங்க பின்னாடி தெரிஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டு, இப்ப அந்த காலி லேண்டு, ஆமா அந்த வாட்ச்மேன் இருக்காருல்ல, அந்த காலி லேண்டு ஃபேஸ் 2 நாங்க போட போறோம். இதுல வந்து ஒரு 70 to 80% போட்டுட்டீங்களா ஃபேஸ் 2? இல்ல நான் இதான் போட போறீங்களா? வாங்கிட்டோம் நாங்க. இத வந்து ஒரு 70 to 80% வீடு கட்டின அப்புறம் அதை நாங்க பண்ணலான்றத ஒரு ஐடியா வச்சிருக்கோம். அதை ஃபோக்கஸ் பண்றதுனால இங்க வந்து வீடுங்க அதிகமா எங்களுக்கு தேவை. அதான் பார்த்தேன், வீடு தான் கொடுத்திருந்தாங்க. அது எப்படி G+1 வில்லா 52 lakhsல கொடுக்குறீங்க? அது கரெக்டான ரேட் மேடம். நாங்க வந்து G+1 வில்லா வந்து 52 lakhs, இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து 1.9 lakhsல கொடுக்குறோம். என்ன லேண்ட் ஏரியா அது வருது 52 lakhsக்கு? சொல்றேன் மேடம். உங்களுக்கு G+1 வில்லா வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா, 750 வந்து பில்டப் ஏரியா வரும். இதே வந்து நீங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் போறீங்கன்னா உங்களுக்கு 600 வந்து லேண்ட் ஏரியா, 550 வந்து பில்டப் ஏரியா. இன்னொன்னு கொஸ்டின் ஒண்ணு கேட்டீங்க முன்னாடி, எப்படி இவ்வளவு நீங்க கம்மியா கொடுக்குறீங்க மேடம்? இந்த சைட்ல இருக்க என்டையர் கன்ஸ்ட்ரக்ஷனுமே நாங்க வந்து இப்போ சப் கான்ட்ராக்ட்லாம் எந்த பில்டர்ஸ்க்கும் நாங்க கொடுக்கல. மோஸ்டா இருக்கிற டெவலப்பர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாருமே லே அவுட் பண்ணுவாங்க, பில்டிங்கும் நாங்க பண்ணி தரோம்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா சப் கான்ட்ராக்டா கொடுத்துருவாங்க. கம்பெனி வந்து ஒரு மார்ஜின் வச்சு சப் கான்ட்ராக்டா கொடுத்துருவாங்க. இந்த இருக்க எல்லா லே அவுட்டுமே பாத்தீங்கன்னா உள்ள இருக்க எல்லா பிளாட்ஸுமே கம்பெனி ஓனா பண்ணுது. சப் கான்ட்ராக்ட் எதுவுமே இல்லாம ஓனா பண்ணுது. ரெண்டாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் 2 கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல. என்னோட கணக்கு படி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 5 to 6 monthsல மோர் தென் 40+ ஹவுசஸ் வந்து இருக்கும். அந்த 40 ஹவுசஸும் நம்ம கம்பெனி தான் பண்ணுது. 40 ஹவுசஸ் மொத்தமா நாங்க பண்றதுனால மெட்டீரியல்ஸ் லேபர் எல்லாமே ஹோல்சேலா எடுக்கிறதுனால எங்களால பிரைஸ் வந்து கம்மியா பண்ண முடியுது. இன்னொன்னு வந்து ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி. இப்ப எத்தனை கிளைண்ட் புக் ஆயிருக்கு உள்ள மேடம்? இன்னைய டேட்டுக்கு வந்து 5 வந்து 5 வில்லா கம்பெனி பண்ணிருக்கு, 7 வந்து கிளைண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம 3 லேண்ட் மட்டும் வாங்கியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும். ஓகே ஓகே. சோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு அப்ரிசியேஷன் ரேட் உங்களுக்கு இப்ப இந்த ஐயப்பாக்கம் சைடு, ஆவடி மெயின்ல பத்திப்பட்டு சைட்லாம் பாத்தீங்கன்னா, நான் ஆவடி மெயின் ரோட்ல பாத்திருந்தேன் 2-3 சைட்டு. அங்கேயுமே 5200 அந்த ரேஞ்சில தான் இருந்தது. இது கொஞ்சம் உள்ள தள்ளி வருது. ஓகே, பட் இருந்தாலும் பஸ் ரூட் எல்லாம் அது எப்படி? இப்ப நீங்க என்ட்ரன்ஸ்ல வந்திருப்பீங்க, கண்ணபாளையம் பஸ் ஸ்டாப் இருக்கும், 1 கிலோமீட்டர். ஆமா, இப்ப நீங்க இந்த 1 கிலோமீட்டர் வந்த பேசேஜ் இருக்கு பாத்தீங்கன்னா, இதே மாதிரியான பேசேஜ் தான் ஒரு 2 years முன்னாடி அந்த இடத்துல இருந்தது. இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு பஸ் கிடையாது. அதே மாதிரி அந்த டைம்ல 2 years முன்னாடி பஸ் கிடையாது. ஒன்ஸ் வீடுங்களாம் வந்து டெவலப் ஆன அப்புறம் அந்த இடத்துல பஸ் ரூட் விட்டாங்க. இதுவுமே சேம் தான் மேடம். இந்த இடத்துல எல்லாமே லே அவுட்லாம் ஃபார்ம் ஆகி வீடுங்க அதிகமா வந்துடுச்சுன்னா பஸ் கண்டிப்பா வரும். காரணம் என்னன்னா இந்த சைட்ல இருந்து பாரிவாக்கம், ORR, பூந்தமல்லி எல்லாமே கனெக்ட் ஆகுது. எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்ல கனெக்ட் ஆகுது? இந்த சைட்ல இருந்து எக்ஸாக்ட்டா ஒரு 2 kilometers வந்துரும் ஒரே லென்த். அந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிறதுனால 200% வீடு அதிகமா ஆகாத வரும். நீங்க வந்து லாங் டைமா யோசிச்சீங்கன்னா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு இந்த இடம். இதுவே நீங்க டெவலப் ஆன அப்புறம் வாங்குனீங்கன்னா இந்த ரேட் கண்டிப்பா வராது. நீங்க அவ்வளவு ஏன் வீடு வந்துச்சுனால இந்த ரேட்டுக்கு வந்து அப்ரிசியேஷன்லாம் இந்த ஏரியால எவ்வளவு இருக்கும்? என்னோட கணக்கு படி உள்ள வீடு எல்லாம் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் 1 or 2 yearsல மினிமம் 700 to 1000 rupees per square feet ஏறி இருக்கு.
1 இயர்க்கே 1 இயருக்கு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காவே நீங்க லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல இருக்கு, இந்த சினாரியோல இருக்கிறதுனாலதான் இந்த ரேட்டு. வீடு வந்து அந்த ரேட் கொடுக்க மாட்டாங்க. ஓனர்ஸே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நெகோசியேட் பண்றதுக்கு இந்த இப்ப இருக்கு, இனிமேதான் வரப்போது பார்த்து கொடுங்க நம்ம கேட்கலாம். பட் வீடுங்க வந்துருச்சுன்னா அவங்க சொல்றதா ரேட்டு. புரியுது. இது கேட்டட் கம்யூனிட்டி தான். ஆமா மேடம், கேட்டட் கம்யூனிட்டி வித் செக்யூரிட்டி. ரெண்டாவது வீடு கட்டுற எல்லாருக்குமே வந்து சிசிடிவி கேமரா எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்க மொபைல்ல எங்க இருந்தாலும் வியூ பண்ணிக்கலாம். புரியுது. அந்த ஃப்ரீ அம்யூனிட்டிஸ் எல்லாம் ஏதோ கொடுத்திருந்தீங்க, அதெல்லாம் என்னென்ன கொடுத்தீங்க? ஆமா மேடம், வீடு கட்டுறதுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா ஒரு இந்த போர், சம்ப், பயோசெப்டிக் டேங்க், ஏஐ சிசிடிவி கேமரா, ஓவர் டேங்க், பில்டிங் அப்ரூவல் வந்து இந்த அப்ளை பண்ற காஸ்ட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா இது தனியா நீங்க பண்ணீங்கனால ஒரு 3-4 லட்சம் ரூபாய் செலவாகும். அதுதான் கேக்குறேன், அது அவ்வளவு காஸ்ட் 4 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்க ஒருத்துள்ள பொருள் வந்து எப்படி நீங்க ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறீங்க? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து எங்களுக்கு வீடு கட்டணும், அதனால நிறைய கிளைண்ட்ஸ் உள்ள வரணுன்றதுக்காக பண்றோம். ரெண்டாவது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எல்லாமே நாங்க ஹோல்சேல் ரேட்டா தான் பண்றோம். இப்போ வந்து ஆவரேஜா ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு 20 டன் 30 டன் மண்ணு வாங்குறோம்னா நாங்க மொத்த பில்டிங்கு சேர்த்து வாங்குவோம். அப்படி வாங்குற பல்கா எடுக்கிறப்ப எங்களுக்கு காஸ்ட் கம்மியாகுது, எங்களால் எஃபிஷியன்ட்டா வந்து பண்ண முடியும். அண்ட் நாங்க பண்ற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எல்லாத்தையுமே வந்து 15 இயர்ஸ் ஸ்ட்ரக்சரல் வாரண்டி கொடுத்துறோம். 9 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து வீடை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுல ஏதாவது ஃபால்ட் இருக்கா, இந்த ஓத பிரச்சனை, இந்த லீக்கேஜ் பிரச்சனை, நாங்க கட்டுற விஷயத்துல எதெல்லாம் ஃபால்ட் இருக்கோ அது எல்லாமே நாங்களே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி கொடுத்துருவோம். சரி பண்ணி அந்த டைம்ல உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். லோனுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90 to 95% வந்து பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு சிபில்லாம் நல்லா இருந்ததுன்னா ஃபாஸ்டா மூவ் பண்ணி கொடுப்போம். என்னென்ன பேங்க்ல எல்லாம் லோன் பண்றீங்க? நம்ம வந்து 60+ பேங்கோட டை அப் பண்ணிருக்கோம். இப்போ சிபில் ஃபால்ட் கேஸ் இருக்கிறவங்களுக்குமே நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு சிபில் எல்லாம் கிளியரா இருக்கு, எல்லாமே இதுவா இருக்கு. நேஷனலிஸ்ட் பேங்க்லயே வந்து ஒரு 1 வீக்ல இருந்து 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் வில்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 6 மந்த் டைம்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். கிரவுண்ட் ஃப்ளோர் இண்டிவிஜுவல் ஹவுஸ்னா உங்களுக்கு ஒரு 4 to 5 மந்த்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். என்ன மாதிரி லோன்ஸ் எல்லாம் பண்ணி தரீங்க? என்ன மாதிரி இருக்கணும்? ஏன்னா நாங்க வந்து பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம், ஐடி ஃபைல் பண்ணல. சோ பேங்க் டிரான்சாக்ஷன் இதுதான் இருக்கு எங்களுக்கு. கேஸ் டு கேஸ் இப்போ வந்து உங்களோட அதான் சிபில் செக் பண்ணி பார்த்து தான் மேடம் சொல்ல முடியும். ஆனா நாங்க வந்து பண்ணவே முடியாதுன்றது எந்த கேஸ் இது வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணதே கிடையாது. எவ்வளவு டஃப்பான கேஸா இருந்தாலும் எங்களால பண்ணிட முடியும். கேஸ் டு கேஸ் மாறும். இப்போ ஒரு சில பேங்கோட நார்ம்ஸ் படி உங்களோட ப்ரொஃபைல் உட்காராது. ஸோ உங்க ப்ரொஃபைல் எங்கெல்லாம் உட்காருமோ நாங்க அதை அனலைஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் பேங்க் கொடுப்போம். ஒரு 3 to 4 பேங்க் கொடுப்போம். அதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எது கம்மியா இருக்கும்னு நாங்க கன்சிடர் பண்ணி உங்ககிட்ட ப்ரொபோசல் கொடுப்போம். நீங்க ஓகேனா ஃபர்தரா மூவ் பண்ணுவோம் மேடம். ஓகே. இங்க எவ்வளவு கைட்லைன் வேல்யூல எவ்வளவு போகுது? 3000 rupees வந்து கைட்லைன் வேல்யூ போகுது. 3000 rupees. ஓகே சார், சைட் எல்லாமே பார்த்துட்டேன், எனக்கு ஓகே தான். இருந்தாலும் நான் வீட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபேமிலி கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு ஒரு 1 or 2 days டைம் கொடுங்க. அவங்களுக்கு என்ன நானே கால் பண்றேன். ஷூர் மேடம், நீங்க வந்து பொறுமையாவே டிஸ்கஸ் பண்ணுங்க. எங்களோட காம்படிட்டர்ஸ்லாம் என்ன ரேட்டுக்கு வந்து வில்லாஸ் எல்லாம் கோட் பண்றாங்கன்னு நீங்க பாருங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க எவ்வளவு சீக்கிரம் வந்து டெசிஷன் எடுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. ஏன்னா உங்களுக்கு நான் ஃப்ரீ அம்யூனிட்டிஸ்ன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது ஃபர்ஸ்ட் 10 கிளைண்ட்ஸ்க்கு மட்டும் தான். ஸோ ஃபாஸ்டா டெசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் வரும். என்ன குவிக் டெசிஷன்ன்றதை நீங்க எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ நீங்க 10 கிளைண்ட்டுக்கு தான் சொல்லிருக்கீங்க, 10 கிளைண்ட்டுக்கு மேல புக் பண்றவங்களுக்கு அந்த அம்யூனிட்டிஸ் கிடைக்காது மேடம். உங்களுக்கு அதுவுமே கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பிரைஸும் வராது. ஸோ குவிக் டெசிஷன் வந்து ஃபாஸ்டா எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல அசெட்டை வாங்கின மாதிரி உங்களுக்கு. ஓகே. எனக்கு 1 day மட்டும் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு. தேங்க்யூ.